வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பவுல்ட்ரி ஃபார்மிங் பார்ட் 1 வீடியோ இன்ட்ரென்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் ஜுவாலஜி. பவுல்ட்ரி ஃபார்மிங், பவுல்ட்ரின்னா பேர்ட்ஸை வச்சு ரியரிங் பண்ணுறது. அதாவது பேர்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா கோழி, வாத்து, இந்த மாதிரி வெரைட்டிஸ், அதாவது ஈமுக்கோழி, வான்கோழி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸை வந்து வளர்க்குறது தான் இந்த பவுல்ட்ரி ஃபார்மிங். So poultry refers to the rearing and propagation of avian species. Avianna aves. Aves என்ன யாரு? Birds. So birds-ஐ வந்து பேணி காப்பாத்துன்னு சொல்கிறத விட பேணி வளர்த்து அதை பரப்புறது, அதோட இனத்தை பரப்புறது தான் பவுல்ட்ரி. ஸோ இது காமன் கமர்ஷியல். ஸோ இது வந்து எல்லாரும் பண்ணக்கூடிய ஒன்று தான். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் அவங்கவுங்க வீட்லேயே கோழி வச்சு அந்த முட்டை மீட்டுக்காக வளர்ப்பாங்க இல்லையா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்டு பேர்ட்ஸ், அதாவது கோழி பண்ணை, வாத்து பண்ணை, அந்த மாதிரி வந்து எதுக்குன்னா ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக, ஒரு சிறு தொழிலாக இதை செய்யறாங்க. ஓகே, பவுல்ட்ரி ஃபார்மிங் எதுக்காக மெயினாக பார்த்திங்கன்னா கறி, மீட் மீன்ஸ் கறி, எக் முட்டை, அதோட ஃபெதர்ஸ், அழகாக அந்த ஃபெதர்ஸ்லேருந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் உருவாக்கலாம் அழகு சாதன பொருட்களுக்காக. ஸோ கமர்ஷியல் பவுல்ட்ரி ஃபார்மிங் வந்து ப்ராஃபிட்டபிளான ஒன்று. ஸோ நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் சிக்கன் ப்ரீட்ஸ் 100 மேலே இருக்கா, மோர் தேன் 100 ப்ரீட்ஸ் இருக்குது. ஸோ சிக்கன் ப்ரீட்ஸை வந்து 5 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. அதோட பர்பஸை வச்சு அது ஒன்று வந்து எக் லேயர்ஸ், முட்டைக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ப்ராய்லர் டைப்னா மீட்டுக்கு. டூயல்னா மீட்டுக்கும், அதாவது கறிக்கும் முட்டைக்காக யூஸ் பண்ணுறது. கேம்ஸ், சண்டை கோழி, சண்டை போடுறதுக்காக. நீங்கள் படத்துல எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஓகே, அந்த படத்தில் சண்டை கோழி அப்போல்லாம் இருந்தது, எப்படி ஜல்லிக்கட்டு மாதிரியோ அந்த மாதிரி கோழி சண்டையும் இருந்தது. சேவல் சண்டை, மெயினாக சேவலுக்காக சண்டை போட்டு ஜெயிப்பாங்க. ஓகேவா? ஸோ அது கேம்ஸ். ஆர்னமெண்டல், நாம் கூட சின்ன சின்ன கோழி குஞ்சுகளை வாங்கி அது கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து சில்க். நம்ம வீட்டில் க்ரீன் கலர், எல்லோ கலர், ஒயிட் கலர்ஸ் அந்த மாதிரி வளர வச்சு பார்ப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக் லேயர்ஸ். ஸோ எக் லேயர்ஸ் பார்த்திங்கன்னா தே ஆர் ஃபார்ம், அதாவது எதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா முட்டைக்காக தான், ப்ரொடக்ஷன் ஆஃப் எக். லக்ஹான் அந்த ஒயிட் கோழி இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது ஒயிட் கோழியோட ஹென். இது வந்து ஹென்னுன்னா கோழி, இது வந்து சேவல். ஓகே, ஒயிட் லெக்கான். இது எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க? முட்டைக்காக தான். ஸோ இது ஒரு பாப்புலர் கமர்ஷியல் ப்ரீட், ரொம்ப பாப்புலரான ஒன்று. இதோட ஆரிஜின் எங்கேருந்து வந்திருக்குன்னா இட்டாலியில் இருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால், அதாவது ஸ்மால்னா சின்னதாக இருக்குது, காம்பேக்ட் பார்க்கறதுக்கு, அதாவது காம்பேக்ட், சிங்கிள் கோம், அந்த கொண்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, மேலே கோழி கொண்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது சிங்கிள் கோம் தான் இருக்குது. ஸோ இது வாட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டல்ஸ்ன்றது வந்து இந்த கழுத்தாண்டை இருக்குது இல்லையா, இந்த மடிப்பு மாதிரி. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரோட்டு காலாட்டுன்னு சொல்லுவாங்க, கல்லாட்டு அப்படின்ற சொல்கிறது வாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிற அந்த இதுக்கு பேர் தான் வாட்டல்ஸ். அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும், ப்ரௌனில் இருக்கும், பிளாக்ல இருக்கும். ஸோ சீக்கிரமாக மெச்சூர் ஆகிடும். ஸோ சீக்கிரமாக மெச்சூர் ஆகிறதுனால என்ன போடும்? முட்டை போடும். ஸோ லே எக்ஸ் 5 to 6 months ஏஜ்லேயே இந்த கோழி வந்து 5 to 6 months-ஆக இருக்கும்போதே முட்டை போட ஆரம்பிச்சிரும். ஸோ இதனால் வந்து இது வந்து கமர்ஷியல் ஃபார்ம்ஸ்க்கு ரொம்ப வேல்யூ. ஏன்னா முட்டை தான் மெயின் பர்பஸ். ஸோ முட்டையில் நிறைய விட்டமின்ஸ் இருக்கு இல்லையா, விட்டமின் ஏ இருக்குது, எல்லாம் ஹெல்த்தி இது இருக்குது. ஸோ அதனால் முட்டைக்கு ரொம்ப வேல்யூ, அது கமர்ஷியல் பர்பஸ்க்கு. அதனால் 5 to 6 months இருக்குது. இது வந்து ட்ரை ஏரியாஸ்லையும் நல்லா வளரும். நெக்ஸ்ட் சிட்டகாங். ஸோ இதுதான் சிட்டகாங் ப்ரீடு. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஊருங்களில் கூட இருக்குது. இது வந்து வெஸ்ட் பெங்கால், இது அதிகமாக இருக்கிறது வந்து வெஸ்ட் பெங்காலில். ஸோ இது பார்த்திங்கன்னா கோல்டன் எல்லோ கலரில் இருக்குது. இதோட கலர் வந்து கோல்டன் எல்லோ கலர். பீக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல, இங்கே இருக்குது பாருங்கள், மூக்கு அது லாங்காக எல்லோ கலரில் இருக்குது. இயர் லோப்ஸ், இந்த காதாண்ட அந்த இடத்துல இருக்குது இல்லையா, அது வந்து இயர் லோப்ஸும் வாட்டல்ஸ், இந்த இடத்துக்கு பேர் தான் வாட்டல்ஸ். அண்ட் இயர் லோப், அந்த காதாண்ட
காது இருக்கிற இடம் தான் சொல்கிறது. ஸோ அந்த இயர் லோப்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக ரெட் இன் கலர். ஸோ சின்னதாக ரெட் கலரில் இருக்குது. இவங்களும் என்ன நல்ல முட்டை போடுவாங்க. அப்புறமா டெலிஷியஸ்ன்னா நல்ல இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ப்ராய்லர் டைப்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, மீட்டுக்காக தான். ஸோ இந்த ப்ராய்லர் டைப் வந்து ஃபாஸ்ட்டாக வளரும், மீட் குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ இதில் வந்து ஒயிட் பிளைமவுத் ராக். ஸோ இதோட ஒயிட் ப்ளூமேஜ்னா ஒயிட் கலரில் என்ன இருக்கும், ஒயிட் கலரில் அந்த ஸோ ஒயிட் கலரில் இந்த இறகுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ப்ளூமேஜ். அது ஒயிட் கலரில் இருக்கும். அந்த பாடி ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் தான் இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோ. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்காலில் இருந்து டெவலப் ஆகுது இல்லையா, சிட்டகாங்கு டைப் மாதிரியே. சிட்டகாங்கும் ஃபாஸ்ட்டாக வளரும், முட்டை போடும் சீக்கிரமானு சொன்னோம் இல்லையா, அலகானும் அதே மாதிரி தானே. அதில் வந்து மீட் அவ்வளோவா இருக்காது, ஆனால் இது மீட்டுக்காக சீக்கிரமாக வளர்ந்துடும். அண்ட் இது வந்து எல்லாம் இன்டென்சிவ், அதாவது கன்ஃபைன்டு ஃபார்ம்ஸ், நல்ல வசதியாக அதுக்கேற்ற நல்ல வசதி எல்லாம் அதுக்கான சூழ்நிலையை என்விரான்மெண்ட்டை ஒரு நல்ல அமைச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நல்ல வளரும். நெக்ஸ்ட் டியூயல் பர்போசஸ். மீட்டுக்கும் எக் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுற ப்ரீட்ஸை தான் டியூயல் பர்போஸ். டியூயல்னா 2. பிரம்மா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாப்புலர் ப்ரீட். ஸோ பிரம்மா கோழி வந்து பாப்புலர் ப்ரீட். அதுக்கு வந்து ஹெவி போன்ஸ் இருக்கும். ஸோ போன்ஸ் நல்லா இருக்கும், போன்ஸ் நல்லா ஹெவியாக இருக்கும், ஃபெதர்ஸும் நல்லா இருக்கும், நல்ல பாடி வெயிட் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா பார்க்கறதுக்கு. ஓகே, எப்படி இருக்கு பாருங்கள். இதோட கோம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோம்பு இருக்கு இல்லையா, மேலே கொண்ட கோம்பு மாதிரி இருக்குது, அதாவது பீகாக்குக்கு இருக்கிற மாதிரி இருக்கான். ஸோ இதில் 2 காமன் வெரைட்டி பார்த்திங்கன்னா லைட் பிரம்மா அண்ட் டார்க் பிரம்மா 2 வெரைட்டிஸ் இருக்குது பிரம்மாவில். அண்ட் கேம் ப்ரீட்ஸ். ஸோ கேம் ப்ரீட்ஸ் வந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்தே இதை நம்ம மெயினாக வந்து ரோஸ்டர்ஸ், அதாவது சேவல், காக் ஃபைட்டிங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்போர்ட்டாக வச்சுருக்காங்க, எப்படி ஜல்லிக்கட்டும் அதே மாதிரி காக் ஃபைட்டிங்கும் இருக்குது. சேவலை விட்டு ஃபைட் பண்ணுவாங்க. ஏசல். ஸோ ஏசல்னா பாருங்கள், இதுதான் ஏசல் பேர்டு, சண்டைக்காக நிற்குது பாருங்கள், சண்டை கோழின்னு கூட சொல்லுவாங்க இதை. ஸோ இது ஒயிட்டு பிளாக் கலரில் இருக்கும். அண்ட் இது வந்து முட்டை போடாது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை போடாது, ஆனால் இன்குபேஷன் அடை நல்லா காக்கும், முட்டையை அடை காக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. ஸோ இது வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் இருக்குது இல்லையா. ஸோ ஏசல் வந்து அதோட புக்னாசிட்டினா சண்டைக்காரி, சண்டை கோழி எது வேணால் சொல்லலாம். ஸோ நல்ல சண்டை போடுற அந்த குணம் வந்து அதுக்கிட்ட இருக்கான். ஸோ புக்னாசிட்டி, ஹை ஸ்டாமினானா ரொம்ப நேரம் இருந்து சண்டை போடுறதுக்கான அந்த கெப்பாசிட்டி, ஸ்ட்ரென்த் இருக்கான். மெஜஸ்டிக் கைட்டு, டாக்டு ஃபைட்டிங் குவாலிட்டிஸ் எல்லாமே இதுக்கிட்ட இருக்குது, ஏசல் கிட்ட இருக்குது. ஆனால் டாக்டு ஃபைட்டிங், அதாவது நாய் மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போடுற அளவுக்கு அந்த குவாலிட்டிஸ் அதுக்கிட்ட இருக்குது. புவர் இன் த ப்ரொடக்ஷன். திஸ் ப்ரீட் இஸ் வெல் நோன் ஃபார் த மீட் குவாலிட்டிஸ். ஸோ மீட் குவாலிட்டிஸ், ஆனால் எக்கு ப்ரொடியூஸ் பண்ணாதது. நெக்ஸ்ட் ஆர்னமெண்டல் ப்ரீட்ஸ், அழகுக்காக வளர்க்குறது. ஸோ இதில் வந்து டு தேர் யூஸ்க்கு ஏற்ற மாதிரி பெட்ஸை நம்ம வளர்க்குறோம். எக்கு அண்ட் மீட் ப்ரொடக்ஷனுக்காகவும் இதை பண்ணலாம். சில்கி, இது நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும், அழகுக்காக மெயினாக வந்து சந்தையில் வச்சுருப்பாங்க, நம்ம போய் வாங்கிட்டு வரத்துக்காக. ஓகே, இந்த ப்ரீட் வந்து சிக்கன், தட் இஸ் சிக்கனில் வந்து ஃபுல் ஃபீ ப்ளூமேஜ், அதாவது ஒரு மாதிரி அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அந்த ப்ளூமேஜ்னு அந்த பாடியில் இருக்கிற அந்த ஃபெதர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா புசு அந்த மாதிரி ஒரு மாதிரி அப்பியரன்ஸ் கொடுக்குது இல்லையா, நம்மளை பார்க்கும்போதே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த அப்பியரன்ஸை தான் ஃபுல் ஃபீனா
ஃப்ளூஃபின்னு போட்டிருக்காங்க, ஃபஃபின்னு படிச்சுக்கலாம், ப்ளூமேஜாக இருக்குது. ஸோ இது வந்து சில்க் அண்ட் சாட்டன் மாதிரி ஒரு அப்பியரன்ஸை நம்மளுக்கு கொடுக்குது, அதாவது சில்க் மாதிரி. அண்டு இதில் வந்து அடிஷ்னல் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்கின்னு அண்ட் போன்ஸு, ப்ளூ இயர் லோப்ஸு அண்ட் 5 toes ஆன் ஈச் ஃபுட் இருக்கிறதா. ஸோ இது வந்து சிக்கன்ஸில் வந்து ஒன்லி ஹாவ் 4, ஆனால் இந்த சில்கியில் மட்டும்தான் 5 விரல்கள் கீழே இருக்கா, சில்கியில் மட்டும்தான். ஓகே, மற்ற எல்லாத்துலேயுமே 4 விரல் தான், ஆனால் இங்கே 5 இருக்கான் கீழே. நெக்ஸ்ட்டு எக்ஸிபிட் இன் பவுல்ட்ரி ஷோஸ். பவுல்ட்ரி ஷோஸ் நடக்குது இல்லையா, இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து ஃபேஷன் ஷோ நடக்கிற மாதிரி இந்த பேர்ட்ஸ்க்கும் வருது, அதில் வந்து இதை எக்ஸிபிட்டில் வைக்கிறாங்களா அழகுக்காகவே. ஸோ சில்கீஸ் வந்து காமாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லி அப்பியரன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு அழகு பொருள் இல்லையா, அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிக்கும், அதுவும் நம்மளோட நல்ல வந்து பழகும். ஸோ இது வந்து சிம்பிள் தான், இது ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் பெட்டா. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பவுல்ட்ரீஸ், அதாவது பவுல்ட்ரி ஃபார்மிங். ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது நம்ம அதை வளர்க்குறதுக்கு, பாய்லர் அண்ட் எக் லேயர்ஸ்க்கு. ஸோ பவுல்ட்ரி ஃபார்மிங் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரேஞ்ச் ஃபார்மிங்காக இருக்குது, ஃப்ரீயாக இருக்கலாம். ஆர்கானிக் மெத்தட் இருக்குது, ஆர்கானிக்னா நம்ம அதாவது பழங்காலத்துக்கு மாதிரி பழைய இதில் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அது யார்டிங் மெத்தட், பேட்ரி கேஜ் மெத்தட், ஃபர்னிஷ்டு கேஜ் மெத்தட், அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குது. ஸோ அமாங் தீஸ் பேட்ரி கேஜ் மெத்தட் வந்து வைட்லி யூஸ்ட் இன் லார்ஜ் கேஜ் பவுல்ட்ரிஸ் வந்து பேட்ரி கேஜ் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீ ரேஞ்ச், ஆர்கானிக் அண்ட் யார்டிங் மெத்தட் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஸோ எக் ப்ரொடக்ஷன் ஆஃப் சச் ப்ராக்டிசஸ் ஆர் ப்ரிஃபர்ட் இந்த மார்க்கெட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்படி வளர்க்குறது. ஸோ ஸ்டேஜஸ் இன் த ரியரிங். ஸோ ஸ்டெப்ஸ் இன் த சிக்கன், தட் இஸ் ரியரிங் ஆஃப் சிக்கன். ஃபர்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ஆஃப் த பெஸ்ட் லேயர். ஸோ நல்ல முட்டை போடுறத நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அவங்கள செலக்ட் பண்ணுறது எதை வச்சு பார்ப்பீங்க, அவங்க ஆக்டிவாக இருக்காங்க, இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, அப்புறமா லுக்கிங் பேர்ட், நல்ல பேர்டாக இருக்காங்க, அதாவது பார்க்கறதுக்கு நம்ம எப்போவுமே வந்து செலக்ட் பண்ணும்போது என்ன, நல்ல ஹெல்த்தியாக இருக்காங்களா, நல்லா இருக்காங்களா, அதை வச்சு தான். அதே மாதிரி ஒபேஸாக இருக்கக்கூடாது, குண்டாக இருக்கக்கூடாது. ஒபேஸ்னால் அதோட இதுக்கேற்ற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போது நம்ம அது வந்து மதர் அடை காக்கிற கோழியை செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து முட்டை. இந்த முட்டை எடுத்தால் தான் ஹேட்ச் அவுட் ஆகும், அதிலேருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உருவாகும் அப்படின்றது. ஸோ செலெக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஹேச்சிங். இப்போ எக்ஸ் எப்படி இருக்கணும், நம்ம கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த எக் இப்போ பார்த்த உடனே இந்த எக்கு வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை உருவாக்குமா. ஸோ ஃபர்டைலாக இருக்கணும், மீடியம் சைஸாக இருக்கணும், டார்க் ப்ரௌன் ஷெல்டையும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி தான் போட்டுச்சு, அந்த மாதிரி ஃப்ரெஷ் லேட் எக்ஸ்னால் இன்றைக்கி போட்டதையும் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ரியரிங் அடை காக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ பிஃபோர் நம்ம அதை வைக்கிறதுக்கு முன்னாடி முட்டையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா அதில் ஜெர்ம்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உருவாகும் போது அது உங்களுக்கு வரக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் க்ளீன் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்குபேஷன் அண்ட் ஹேச்சிங். ஸோ இன்குபேஷன் பார்த்திங்கன்னா இப்போ நியூலி லேட் எக்ஸை வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சர், அதாவது ஆப்டிமம் டெம்பரேச்சரை வந்து கொடுக்கணும். ஹேட்ச் அவுட் ஆகிற வரையும், அந்த முட்டையிலேருந்து குஞ்சு வர வரையும் நம்ம இருக்கிற பீரியடை தான் இன்குபேஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த இன்குபேஷன் பீரியட் வந்து 21 to 22 டேஸோ. இன்றைக்கி வச்சோம்னா அடுத்த 21 டேஸோ இல்லை 22 டேஸ்லேயும் நம்மளுக்கு எக்ஸ்லேருந்து சின்ன குஞ்சுகள் வந்துடும். ஓகே, சிக்ஸ் வந்துடும். 2 types ஆஃப் இன்குபேஷன் இருக்குது, நேச்சுரல் இன்குபேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்குபேஷன். ஸோ நேச்சுரல் இன்குபேஷன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் நம்பர் ஆஃப் எக்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். அண்ட் இங்கே வந்து இன்குபேஷன் வந்து மதரை வச்சு பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கோழியை அடை காக்கும், முட்டையை உள்ளே வச்சுட்டு அது மேலே அம்மா கோழியை உட்கார வச்சுட்டு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு கூடையோ எதையோ வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஓகே, இன் ஆர்டிஃபிஷியல் இன்குபேஷன் மோர் நம்பர் ஆஃப் எக்ஸ், அதாவது இன்குபேஷன் பார்த்திங்கன்னா நேச்சுரலில் கம்மியான எக்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணோம். மதர் என்ன இங்கே யூஸ் பண்ணாங்க. ஆர்டிஃபிஷியலில் வந்து எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து இன்குபேட்டர் சேம்பரில் தான் வைப்பாங்க, மதர் கிடையாது, அதாவது மதர் ஹென் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இது வந்து இன்குபேஷன் சேம்பர். நெக்ஸ்ட்டு ப்ரூடிங்.
ஸோ ப்ரூடிங் என்றது வந்து கேரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் யங் சிக்ஸ். இப்போ 4 to 6 வீக்ஸ் ஆன பிறகு குஞ்சுகள் வெளியில் வரும் இல்லையா, அதை பாதுகாக்கணும் இல்லையா, அதுதான் வந்து ப்ரூடிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரைஸ் 2 டைப்ஸ் இருக்குது, நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ப்ரூடிங். ஸோ நெக்ஸ்ட்டு ஹவுசிங் ஆஃப் பவுல்ட்ரி. ஸோ ஹவுசிங், அந்த பவுல்ட்ரிக்கு நம்ம எப்படி அந்த வீடை அமைச்சு கொடுக்கணும் பார்த்திங்கன்னா, சன் இருக்கணும். சன்னு, ரெயின், ப்ரெடேட்டர்ஸில் இருந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு ஷெல்டரை கொடுக்கணும். ஸோ இது வந்து பவுல்ட்ரி ஹவுஸ் வந்து மாய்ஸ்டர் ப்ரூஃபாக இருக்கணும், நிறைய ஈரத்தை இழுக்கணும், அவ்வளோ ஈரம் உள்ளே இருக்கக்கூடாது, தேவையான அளவு தான். ரேட் ப்ரூஃப் இருக்கணும் அண்ட் க்ளீனாகவும் இருக்கணும், டியூரபிளான ஒன்றாகவும் இருக்கணும், ஈஸியாக செய்கிற மாதிரியும் இருக்கணும். பவுல்ட்ரி ஃபீடிங். ஸோ அதுக்கூட டயட், சிக்ஸ் நல்லா வளரணும் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபுட்டில் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தேவை. பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸ். இப்போ பவுல்ட்ரி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது? மெயின் ப்ராடக்ட் வந்து எக் அண்ட் மீட் தான். ஸோ இந்தியாவில் வந்து ப்ரைமரி பவுல்ட்ரி இது பார்த்திங்கன்னா முட்டைக்காக. ஏன்னா முட்டையிலையும் பவுல்ட்ரி மீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பவுல்ட்ரி பை ப்ராடக்ட்ஸ். ஸோ பேர்டோட ஃபெதர்ஸ், அந்த பவுல்ட்ரி ஃபெதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பில்லோஸ் அண்ட் குயில்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோட ட்ராப்பிங்ஸ் இருக்குல்ல, வேஸ்ட்டு காலையில் அந்த வேஸ்ட் வந்து உரமாக யூஸ் பண்ணுறாங்க நிறைய ஃபீல்ட்ஸில். ஸோ இந்த ட்ராப்பிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன், பொட்டாஷ், பாஸ்பேட் இருக்குது. அண்ட் சேம்பர் ஆஃப் பவுல்ட்ரி பை ப்ராடக்ட்ஸில் வந்து பிளட் மீல், ஃபெதர் மீல், அப்புறமா பை ப்ராடக்ட் மீல், ஹேச்சரி ப்ராடக்ட் மீல், இது எல்லாமே நியூட்ரியன்ஸ், அதாவது மீட் ப்ரொடியூசிங் அனிமல்ஸை இப்போ நம்ம பவுல்ட்ரிலேயே கொடுக்கலாம். அதே மாதிரி இது வந்து மீன் பண்ணை அந்த மாதிரி, அதாவது மீட்டுக்கு அதிக மீட்டு உற்பத்தி ஆகணும்னா இந்த ப்ராடக்ட்ஸ், அதாவது பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸையே நம்ம கொடுக்கலாம். அண்டு பை ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா சப்ளை ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் குட் அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ் இதுக்கிட்ட நம்மளுக்கு கிடைக்குது. பவுல்ட்ரி டிசீஸ். ஸோ பவுல்ட்ரிக்கு வந்து கோழிக்கும் டிசீஸ் வரும் இல்லையா, ரானிகெட், காக்டியாசிஸ் அண்ட் ஃபவுல் பாக்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது கோழிக்கு வர, கோழின்னு இல்லை பேர்ட்ஸுக்கு வர நோய் இது. நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பவுல்ட்ரி ஃபார்மிங். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா ஹை கேபிட்டல் தேவையில்லை, நிறைய அமௌண்ட் இதில் போட தேவையில்லை, கொஞ்சமாக போட்டால் போதும். அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பவுல்ட்ரி ஃபார்மிங்கை ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் இதுக்கு பெரிய ஸ்பேஸ் இல்லை, ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தால் கூட போதும். ஓகே. அண்ட் ஹை ரிட்டர்ன் கிடைக்கும், கொஞ்சம் பணம் போட்டால் நிறைய ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும் குறிப்பிட்ட ஸ்மால் பீரியட்லேயே. ஸோ ஃப்ரெஷ் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டும் கூட. இது குளோபல் டிமாண்ட் அதிகமாக இருக்குது இதுக்கு. நெக்ஸ்ட் இதனால் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பீப்புளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சிக்கன்ஸ் வந்து கம்யூனிகேட் மோர் தேன் 24 வோக்கலைசேஷன் தெரியுமா? வோக்கலைசேஷனில் கம்யூனிகேட் பண்ணுறாங்களா? ஈச் வித் அ டிஸ்டிங்க்ட் மீனிங் இன்க்ளூடிங் வார்னிங் கொடுக்குதான், டிஃப்ரென்ஸ் அபவுட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரெடேட்டர்ஸ் வருகுதுன்னு சொல்லிட்டு, லெட்டிங் தர் மதர்ஸ் நோன் வெதர் தே ஆர் கம்ஃபர்டபுள், அவங்க அம்மா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியறதுக்காக அவங்களுக்கு வார்னிங், அந்த மாதிரி 24 வெரைட்டிஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தான் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.